நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சிடிஎஸ்எல்லோட ஈஸியஸ்ட் போர்ட்டலுக்குள்ளே போய்க்குங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. இதுக்கடுத்து வேலிடேஷன். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 to 2 ஒர்க்கிங் டேஸ் தான் ஆகும். அதுக்கடுத்து ஒன்ஸ் வேலிடேட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து அட் எனி டைம் நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை தனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட தன் ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்டில் போர்ட்ஃபோலியோ செக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் டிமேட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க. இப்போது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அடுத்து உங்களோட மொபைலில் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் தென் வந்துட்டு அதில் போர்ட்ஃபோலியோ இதை வந்து தன் ஆப்பில் வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் வந்து ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஆட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு சின்ன ஓடிபி ப்ராசஸ் தான். இப்போ ஓடிபி முடிஞ்சோன்னா நமக்கு என்ஏவி வந்து சிங்க் ஆகிருக்கு. இப்போது இந்த ஓடிபி ப்ராசஸை இன்னுமே நம்ம இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து ஹிஸ்டாரிக்கல் பை என்ஏவி இல்லாமல் தான் நமக்கு சிடிஎஸ்எல்லேருந்து வரும். இதுக்கான இன்னும் முழுமையான அர்த்தம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி வரும்போது நம்மளோட இன்வெஸ்டர் வேல்யூ, நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே ஷோ ஆகாது. ஓகே, இப்போது இதனால் நம்மளோட கேபிட்டல் கெயின் ரிப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா யூசர்ஸை வந்து என்ஏவி வந்து மேனுவலாக இன்புட் கொடுக்க சொல்லுவாங்க. இப்போது இது கொடுக்கறது கொஞ்சம் டஃப்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஏதாவது தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து எரர் ஆயிரும், இல்லைன்னா அது வந்து சில டைம் கரெக்டாக வராது. இப்போ இதே இது வந்து இந்த ஆட்டோ சிங்க் அப்படிங்கிறது தன்னில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ நம்ம பண்ண ஓடிபி ஃபார்மேட்டை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆட்டோ சிங்க் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்த இந்த இன்வெஸ்டட் வேல்யூ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விசிபிள் ஆகும் அண்டு க்ளீனாகவும் இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.